வணக்கம். ஆண்ட்ராய்ட் ஃபோன்களில் தமிழில் தட்டச்சு செய்வது எவ்வாறு? ரொம்ப எளிய வழி அகத்தியா தமிழ் டைப்பிங் கீபோர்ட். இந்த கீபோர்ட் மூலமாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாட்ஸ்அப், கூகுள் ப்ளே, ஃபேஸ்புக், மெசேஜஸ் இப்படி எங்கே வேணாலும் தமிழ் 26 தட்டச்சு முறைப்படி ரொம்ப ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக தட்டச்சு செய்யலாம். ஏன்னா இந்த அகத்தியா தமிழ் தட்டச்சு விசைப்பலகை உங்கள் ஃபோனோட டிஃபால்ட் கீபோர்டை தமிழுக்கு மாற்றி அமைக்கக்கூடியது. அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அகத்தியா தமிழ் டைப்பிங் கீபோர்ட். இதை கூகுள் ப்ளேலேருந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே யூஸ் பண்ணாதவங்க ஒன் மொபைல் மார்க்கெட்டில் இருந்தோ இல்லை ஆப் ஜூமில் இருந்தோ டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் அகத்தியா தமிழ் டைப்பிங் கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் போதாது, ஒரு சில செட்டிங்ஸும் பண்ண வேண்டியிருக்குது. அந்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதல்ல செட்டிங்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் 4.0 அண்ட் அபோவ். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வெர்ஷன் 4.0 அல்லது அதுக்கு மேலே உள்ள ஏதாவது வெர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ், லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அதுக்கு போனீங்கன்னா அகத்தியான்னு சொல்லியிருக்கோம். அதை அப்படி டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக டிஃபால்ட் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் தமிழ் 26 இல்லை அகத்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் ஃபோனில் மெசேஜஸ், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே உங்கள் ஃபோனோட டிஃபால்ட் கீபோர்ட் மாறி இருக்கும். மற்ற மாடல்ஸோட செட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் 26 தட்டச்சு விசைப்பலகை பற்றி பார்த்துப்போம். தமிழ் 26 விசைப்பலகையில் தமிழுக்கு மொத்தம் 26 எழுத்து. இந்த சமஸ்கிருத எழுத்துக்களை எல்லாம் சேர்க்கலை. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ 7 உயிர் எழுத்து, மிச்சம் 18 மெய் எழுத்து ப்ளஸ் 1 கீ. ஆ அப்படி டைப் பண்ணுறதுக்கு இந்த ஆவை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை ஆ ப்ளஸ் 1 அப்படியே டைப் பண்ணும்போது ஆன்ற எழுத்து நம்மளுக்கு கிடைக்கும். கா வேணும்னா இக்கு தென் ஆ, கா வேணும்னா இக்கு ஆ ஆன்னு டைப் பண்ணலாம், இக்கு ஆ ப்ளஸ் 1ன்னு கூட டைப் பண்ணலாம். இதே கீபோர்டை நீங்கள் NHM ரைட்டரும் தமிழ் 26 XML கீயும் டவுன்லோட் பண்ணி கம்ப்யூட்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீபோர்டில் இருக்கிற வேறு சில ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்ப்போம். இதில் இந்த 1 2 3ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு நம்பர்ஸ் அண்ட் கொஞ்சம் சிம்பிள்ஸ் கிடைக்கும். அதுலேயே ஷிஃப்ட்டு, ஏபிசி 2 பட்டன் இருக்குது. இதில் ஷிஃப்ட்டை அமுத்தியாச்சுன்னா நமக்கு அடிஷ்னல் சிம்பிள்ஸ் நிறைய கிடைக்கும். அண்ட் இந்த ஏபிசியை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் கீபோர்டுக்கு போயிடலாம். அண்ட் அதுலேயே கேப்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் தமிழை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் நம்ம தமிழ் கீபோர்டுக்கு போயிடலாம். ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் ஃபார் வெர்ஷன் 3.0 அண்ட் அபோவ். இதுக்கு முதல்ல செட்டிங்ஸ் போங்க, லாங்குவேஜ் அண்ட் இன்புட் போங்க, கான்ஃபிகர் இன்புட் மெத்தட்ஸ் போங்க. அதில் தமிழ் 26 இல்லை அகத்தியா தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக் கரண்ட் இன்புட் போனீங்கன்னா அதில் அகத்தியா தமிழ் டைப்பிங் கீபோர்டை டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 2.0, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 2.0. அதுக்கு செட்டிங்ஸ் எப்படின்னா, செட்டிங்ஸ் போங்க, லோக்கலே அண்ட் டெக்ஸ்ட் போனீங்கன்னா தமிழ் 26 அகத்தியா தமிழ் கீபோர்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ தமிழில் டைப் பண்ணணுமோ அந்த டைமில் மெசேஜ் இல்லை எந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வேணாலும் கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் 26 இல்லை அகத்தியா தமிழ் டைப்பிங் கீபோர்டை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கிடைக்கும். நன்றி. கம்ப்யூட்டரில் தமிழ் 26 டைப்பிங் மெத்தடில் எப்படி டைப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க tamil26.wordpress.com இணையதளத்தை பாருங்கள். ஃபேஸ்புக்கில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ பண்ணுங்கள். நிறைய யூசர்ஸ் 5 ஸ்டார் கொடுக்குறாங்க. நீங்களும் எங்களுக்கு 5 ஸ்டார் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம்.